ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜோடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாக் வந்து தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி எடுத்த விலாக். அதாவது தீபாவளி அன்றைக்கி என்னெல்லாம் வந்து நான் ஸ்பெஷல் வந்து செய்ய போகிறேன் அப்படின்றதுக்கான ஒரு விலாக் தான். பயங்கரமான ஒரு 10 வெரைட்டி ஆஃப் நான்வெஜ்ஜு ஃபீஸ்ட்டுன்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து என் பையன் வந்து ஆசைப்பட்டான். அதாவது புரட்டாசி முடிஞ்சு உடனே வந்து வந்துடுச்சு இல்லையா தீபாவளி. ஸோ அதனால் நாங்கள் 2-3 டேஸ் தான் அதுக்குள்ளே தீபாவளி இருந்தனால பிரேக் விட்டுட்டு உடனே நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் பெருசாக வந்து வாழை இலையில விருந்து வேணும் அப்படின்னு சொல்லி என் பையனோட விஷ் இது. ஸோ அவனுக்காகவே வந்து மெயினாக வந்து செஞ்சது. ஹஸ்பண்டும் மோஸ்ட்லி இப்படி தான் ஆசைப்படுவாங்க. வாழை இலையில நல்ல நான்வெஜ் வெரைட்டிஸாக சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. வெஜ்ஜை விட நான்வெஜ் வந்து ரொம்ப நிறைய சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில். ஸோ அதனால் வந்து அன்றைக்கி முன்னாடி நாள் ஏன்னா 10 வெரைட்டி செய்யணுன்னும் போது நம்ம கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அன்றைக்கே வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அன்றைக்கே எல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ முன்னாடி நாள் நைட்டு வந்துட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து ஹஸ்பண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ணி நான் வந்துட்டு ஃப்ரீசரில் வந்துட்டு போட்டு வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி இதெல்லாம் மசாலா போடணும். அதெல்லாமே வந்துட்டு போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இத்தனை ஐட்டமும் நம்ம மார்னிங் எழுந்து சமைச்சு இதை க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸு 2-3 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. இதுவே நான் அதுக்கப்புறம் சமைக்கணுன்னா பார்த்துக்கோங்க, லேட் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கடகடன்னு இந்த ப்ரிப்பரேஷன்லாம் முன்னாடி நாளே முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஐட்டம் செய்யும்போது நம்ம முன்னாடி நாளே செஞ்சிடணும். ஸோ இது கிட்னி தான் வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். மேலே அந்த வெள்ளை லேயர் வந்துட்டு எடுத்துட்டோன்னா நம்ம ஈஸியாக வந்து அதை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த பக்கம் லிவர் வச்சுருக்கேன், இந்த பக்கம் கிட்னி வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி வந்து மட்டன் வந்து க்ளீன் பண்ணி தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுட்டேன். கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்கிறது, சதையாக வந்துட்டு போன்லெஸ் வந்துட்டு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு போனோடு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து பாக்ஸ் போட்டு வச்சாச்சு. அந்த பிரியாணி பாக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ இதுக்கு நல்லா யூஸ் ஆகுது. ஹோட்டல் நேம் காமிச்சிருப்பேன், ஃபருக் ஹோட்டல்னு சொல்லிட்டு. இங்கே பொஷவாக்கம், பெரம்பூர் சைடு இல்லை குளத்தூர் இந்த பக்கமாக ஃபுல்லாக சுற்றி இருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓட்டேரி சைடில் வந்துட்டு ஃபருக் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும் நான்வெஜ்ஜு. ஸோ அங்கே அதை வந்து ரெகுலராக நாங்கள் அங்கே வாங்குறது. ஸோ அந்த பாக்ஸஸ் வந்து நிறைய வந்து இருக்கும் வீட்டில். அதனால் அதில் வந்துட்டு நான்வெஜ்லாம் வந்துட்டு நான் மொத்தமாக வாங்கினேன்னா அதில் தான் வந்து வச்சு வந்து ஃப்ரீசரில் வந்து வைப்பேன். அது கரெக்டாக இருக்கும். ஸ்கொயர் பாக்ஸுன்றனால உங்களுக்கு வந்து சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அது உக்காந்துரும். ரவுண்டாக வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து அடுக்கும் போது அது நிறைய இடத்த வந்து ஆக்குபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கொயர்னும் போது அடுக்கடுக்காக மேலே வந்து வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மட்டன் வந்து கழுவி எடுத்துட்டேன் தனித்தனியாக பீஸு. இப்போ வந்துட்டு கிட்னி வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நல்லா மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி அதுவும் வந்து எடுத்து வச்சிட்டேன்னா அதுக்கப்புறமா இந்த பக்கம் லிவர் இருக்குது, அதையும் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அது பாருங்கள், தனித்தனியாக பாக்ஸஸ் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து வச்சுருக்கேன். நான்வெஜ்ஜுன்னு இல்லை, வெஜ்ஜு வாங்குறதும் சில டைம் ஃப்ரைட் ரைஸு நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸு, மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்குவோம் இல்லையா? அதுக்குமே வந்து இது மாதிரி பாக்ஸஸ் வந்து இப்போ கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நான் எடுத்து வச்சுருப்பேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சின்ன ஃப்ளாட் பாக்ஸ் இது பாருங்கள், குட்டி பாக்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் காமிச்சது இப்போ கொஞ்சம் பெரிய பாக்ஸு. இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட் பாக்ஸாக இருக்கும். ஸோ அதுவும் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து உங்களுக்கு ஃபார்வர்டில் காமிக்கும் போது செம்ம ஸ்பீடாக வந்து செய்கிற மாதிரி இருக்கும். பட்டு அவ்வளோ நேரம் வந்து ஆயிடுச்சு எனக்கு. முன்னாடி நாள் வந்து இதை செய்யும் போது நைட்டு இல்லை, அதாவது ஆஃப்டர்நூன் டைமில் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட் எல்லாமே. ஸோ அது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ இப்போ சிக்கன் தான், ஆமாம், சிக்கன் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சின்ன பீஸாக வந்து தனித்தனியாக அதுவும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும்ல, டக்குன்னு வந்து செஞ்சிடலாம். ஸோ அன்றைக்கி வந்து தீபாவளி அன்றைக்கி யாருக்கு என்ன வேலை இருக்கோ நம்மளுக்கு வந்து கிச்சனில் தான் வந்து வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி, லேடிஸ் வந்துட்டு மோஸ்ட்லி கிச்சனில் தான் வந்துட்டு போதும் இல்லையா? நம்ம வந்து வெளியே போகிறோமோ இல்லையோ, இல்லை ஃபெஸ்டிவலுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே போகிறோம், அதெல்லாம் இல்லை. நைட்டி போட்டு எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் அதே கிச்சனில் அதே சமையல் அப்படியே தான் வந்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இப்போ மசாலா வந்து சிக்கனுக்கு வந்துட்டு மசாலா வந்து போட்டுட்ருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். ஆஸ் யூஷுவல் எப்போவுமே ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஆச்சி சிக்கன் 65 மசாலா தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவும் வந்து சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக்கெட்டும் 1.5 பேக்கெட்டும் நம்ம போட்டிருப்பேன். ஸோ தயிர் வந்து கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறேன். அது அவங்களோட விருப்பம். நீங்கள் வந்து தனியாக இது போடலன்னா வெறும் ப்ளெயின் மிளகாத்தூள், மிளகுத்தூள் அதெல்லாம் வந்து போட்டு கூட வந்து மசாலா செஞ்சாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன சேர்க்குறேன்னா அரிசி மாவும் 1.5 ஸ்பூனும், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூனும் வந்துட்டு வந்து சேர்த்துக்கிறேன். அந்த பைண்டிங்காக அது நல்லா வந்து கிறிஸ்பினஸும் கொடுக்கும் உங்களுக்கு, நல்லா மொறுமொறுன்னு அண்டு நல்லா ஒட்டும். இந்த மாதிரி வறுக்கிற ஐட்டம்லாம் வந்துட்டு நீங்கள் முன்னாடி நாளே வந்து மசாலா போட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஊறிச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வறுக்கும் போது, நெக்ஸ்ட் டே வந்து வறுக்கும் போது. ஸோ இப்போ வினிகர் தான் வந்து சேர்த்தேன். வினிகருக்கு பதிலாக ஆப்ஷன் வந்து நீங்கள் லெமன் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட அன்றைக்கி லெமன் இல்லாதனால நான் வந்து வினிகர் வந்து சேர்த்துருக்கேன். மோஸ்ட்லி சம்டைம்ஸ் இருக்கும் இல்லையா, வீட்டில் சம்டைம்ஸ் இருக்கும் லெமனு, சம்டைம்ஸ் இருக்காது. வினிகர்னால் எப்போவுமே இருக்கும். ஸோ அதனால் அந்த லைட்டாக அந்த புளிப்பு தன்மை வந்து கொஞ்சம் இருக்கும். அந்த நீச்சு ஸ்மெல்லாம் வந்து வராது வினிகர் வந்து நம்ம சேர்க்கும் போது. ஸோ அது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மசாலா போட்டு நம்ம ஊற ஐட்டம்லாம் வந்து முன்னாடியே போட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க,
நல்லா வந்து மசாலா ஊறிச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் வந்து ஊறும் போது தான் நம்மளுக்கு 1 டே ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் ஊறணும். நல்லா ஊறினா தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன எடுக்கிறேன் எனக்கே தெரில. அது பார்த்தா தான் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அங்கே நிறைய கவர் வந்து வச்சுருக்கேன். பிளாக் கலர் கவர்ஸு. ஸோ அது இருக்குது. மீன் தான் எடுத்திருக்கேன். ஆமாம், மீன் வந்து வாஷ் பண்ணுறேன். கரெக்ட். வவ்வால் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 மீனில் ஏதாவது ஒன்று தான் நம்ம சாப்பிடுவோம் மோஸ்ட்லி நாங்கள். ஸோ அது வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். அது ஒன்றும் பெருசாக இல்லை. ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார். நடுவில் சும்மா அந்த ரெட் கலரில் ஒரு மாதிரி இது மாதிரி இருக்கும். அது மட்டும் எடுத்துகிட்டு அந்த வாலில் வந்துட்டு இது போடுறேன். என்ன சொல்லுவாங்க, கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மசாலா வந்து உள்ளே இறங்கும்ல, இல்லைனா அந்த வாலில் வந்துட்டு மசாலா இறங்காத மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அதுக்காக வந்து அது மட்டும் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, அண்ட் இப்போ வந்து அதுக்கும் வந்து இதுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இருக்கும்ல, அரைப்போம்ல எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து. ஸோ அந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து எடுப்பேன். அண்ட் பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்ப்பேன். உப்பு வந்து தேவைக்கேற்று அது வந்து கொஞ்சம் சேர்ப்பேன். பாருங்கள், பெப்பர் பவுடர் தான் வந்து சேர்க்குறேன். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும். பெப்பர் பவுடர் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் வந்து வறுக்கும். ரொம்ப போட்டுறக்கூடாது பெப்பர் பவுட்ரு. இப்போ கொஞ்சம் வினிகர் வந்து சேர்க்கணும். இதுக்கும் வந்து அந்த நீச்சு ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கும். அந்த நான்வெஜ்ஜு ஸ்மெல்லு அண்டு சூப்பராக இருக்கும். நல்லா இதுவாக இருக்கும். அந்த புளிப்பு தன்மை லைட்டாக இதுலேயும் இருக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட. ஸோ கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த மிளகாத்தூள் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து மீனெல்லாம் போட்டு மசாலா போட்டு அதுவும் வந்து வச்சிட்டோன்னா அதுவும் வந்துட்டு ரெடி. இன்னும் அடுத்தடுத்து இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னென்ன இருக்குன்னு எனக்கே வந்து மறந்துடுச்சு. அந்தளவுக்கு வந்து அவ்வளோ வந்து செஞ்சேன். ஸோ இதுவும் வந்து தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வறுத்து வச்சிட்டோன்னா அதுவும் வந்து ரெடி. மீனும் வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து பலகாரம் வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுவும் வந்துட்டு பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஏதோ நம்மளால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஐட்டம் வந்துட்டு செஞ்சேன். ஸோ மோஸ்ட்லி ஸ்வீட் வந்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். குலாப் ஜாமு எக்ஸ்ட்ரா 2 ஐட்டம் வந்து இந்த தடவை செஞ்சுட்டோம் நம்ம. ஸோ மீன் வந்து மசாலா போட்டு எடுத்தாச்சு. அண்ட் இப்போ வந்து எறா வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக எடுக்கிறேன். எறாவே வந்துட்டு 2 கவர் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அது எவ்வளோ கிலோன்னுலாம் எனக்கு தெரியல சரியா. எல்லாமே வந்து எனக்கு கேஜ் கணக்கெலாம் தெரியல. ஏன்னா அவர் மொத்தமாக வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதனால் கேஜ்லாம் நான் வந்து எல்லாமே வந்து தனித்தனியாக தானே பிரிக்கிறோம். அதனால் மொத்தமாக இவ்வளோ தான் அப்படின்னு நான் வந்துட்டு சேர்க்கலை. ஸோ மோஸ்ட்லி ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு என்னோடய வேலை. குப்பை வந்துட்டு ஃபுல்லாக வந்து சேர்ந்துச்சு இருப்பாங்க எறா. ஸோ இப்போ எறா வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன். க்ளீன் பண்ணி ஆல்ரெடி மேலே அந்த தோல்லாம் எடுத்து தான் வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வருவார் மோஸ்ட்லி. நம்ம அந்த நரம்பு மட்டும் எடுத்துட்டோனாலே வேலை முடிஞ்சிடும். ஆனால் நரம்பு எடுக்கிறதும் நம்மளுக்கு லேட் ஆகும் இல்லையா, அதுவும் ரொம்ப நேரம் ஆகும். பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய எறா இருக்குது இல்லையா. ஸோ அது எடுக்கிறதும் நம்மளுக்கு வந்துட்டு டைம் வந்துட்டு எடுக்கும் ரொம்ப நேரம். இதுவும் தோலோடு வாங்கிட்டு வந்துட்டா இன்னும் கஷ்டம் இல்லை. இது நரம்பு எடுக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தான். இந்த வால் பகுதி இருக்கும்ல அந்த இடத்துல அதை பாருங்கள், நம்ம நகமே இருந்ததுனாலே போதும். நகம் இல்லைனா நீங்கள் வந்து சின்னதாக வந்து கத்தியில் அந்த இடம் மட்டும் ஸ்லிட் மாதிரி சின்னதாக லைட்டாக போட்டுட்டு இழுத்திங்கனாலே அப்படியே அது பாருங்கள் ஈஸியாக வந்துடுச்சா. அவ்வளோதான், ஈஸியாக வந்துடும். அது நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கத்தி வச்சு அறுக்கணும் அப்படிலாம் கிடையாது. அந்த கடைசியில் வால் பகுதியில் இப்படி பிடிச்சி இழுத்தோனாலே வந்து அந்த நரம்பு மட்டும் அப்படியே தனியாக வந்துடும். ஸோ இதுவும் வந்துட்டு தனித்தனியாக நான் வந்து பிரிச்சுக்கிறேன். யாராவது வந்துட்டு வேறு எப்போனா தொக்கு செய்கிறதோ இல்லை வேறு ஏதாவது செஞ்சுக்கலாம். கொஞ்சம் வந்து மசாலா வந்து போட்டு வச்சுக்கிறேன். அவ்வளோதான். பாத்திரமும் வந்துட்டு இருக்கிற ஒரு 2-3 பாத்திரம் தான் அன்றைக்கி இருந்தது. ஸோ அதை வந்துட்டு கழுவி எடுத்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், ஃப்ரீ ஆகிடும். ஸோ மண்டே வந்ததில்ல தீபாவளி. ஆமாம், மண்டே வந்து நினைக்கிறேன். கரெக்டு. ஸோ முன்னாடி நாள் சண்டே இல்லையா. சண்டே வந்துட்டு எதுவும் செய்யாமல் இந்த வேலை மட்டும் வச்சுக்கிட்டேன். பிரியாணி வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சிம்பிளாக அன்றைக்கி வந்து வச்சுட்டோம். பாருங்கள் எவ்வளோ பாக்ஸுன்னு, அத்தனையும் க்ளீன் பண்ணி ரெடியாக வந்து வச்சாச்சு. இன்னும் இருக்குது அது பாருங்கள். அவ்வளோ பாக்ஸை வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி இப்போ வந்து கிச்சனில் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா அவ்வளோதான். இது நெக்ஸ்ட் டே வந்து இது அதோடு வந்து எடுக்கிறேன். தீபாவளி அன்றைக்கி வந்து நான் எடுக்கிறேன். பிலேட்டட் ஹாப்பி தீபாவளி 2 மாதம் கழிச்சு சொல்கிறவங்க எல்லாேருக்கும். ஸோ இப்போ மார்னிங் வந்துட்டு இட்லி பாயா தான். நான்வெஜ்ஜு டைமில் வந்துட்டு எப்போவுமே வந்து இட்லி பாயா தான் இருக்கும் தீபாவளி டைமில். இல்லைனா வடக்கறி அந்த மாதிரி வந்து செய்வேன். ஸோ ஹோல் கரம் மசாலா வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில். பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாமே வந்து சும்மா 2 அப்படி வந்து சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு அண்ட் வெங்காயம் வந்துட்டு போட்டு கொஞ்சம் லைட் ப்ரௌன் வந்தால் போதும். ரொம்ப வந்துட்டு வதங்கணும்னு கிடையாது. டார்க் ப்ரௌன் ஆகக்கூடாது. ஸோ லைட் ப்ரௌன் வந்துட்டு வதங்கினா போதும். அதேமாதிரி ஆட்டுக்கால்லாம் வாங்கினீங்கன்னா முன்னாடி நாளே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு விசில் விட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் வெந்துடும். மார்னிங் எடுத்து நீங்கள் அப்படியே வந்து கொட்டி செஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் செய்வோம். மாமியார் வீட்டு பழக்கம். ஒரு சிலர் அன்றைக்கே வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். நான் வந்து முன்னாடி நாளே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை தோலெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வெறும் மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டு வேக வச்சு ஒரு 8 விசில் வந்து விட்டு நான் எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியுங்க, அது பாருங்கள் நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம விசில் வைக்கணுன்னே அவசியமே கிடையாது. மோஸ்ட்லி இந்த மாதிரி நைட்டில் வந்து செஞ்சுட்டு மார்னிங் வந்து செஞ்சு பாருங்களேன், செம்மையாக இருக்கும். அது டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நல்லா ஏன்னா ஊறி இருக்கும் அது. அந்த
இது ஆட்டுக்கால் வந்து நல்லா அந்த வெந்து சூப்பராக வந்து வந்திருக்கும். உப்பு எல்லாமே ஊறி காரம் மட்டும் தான் இருக்காது. நம்ம வந்து இப்போ காலையில் வந்து ஈஸியாக இதை வந்து வதக்கிட்டு கொட்டிட வேண்டியது தான் எடுத்து. ஸோ ரொம்ப ஈஸியான வேலை தான் ஆட்டுக்கால் வந்து பாயா வந்து செய்கிறது. என்னை பொறுத்த வரைக்குமே ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது எனக்கு பாயா செய்கிறதுலாம். ரொம்ப ஈஸி மெத்தடு. எனக்கு எனக்கு அதை க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். முன்னாடினால அந்த தோல்லாம் வந்து எடுக்குது. ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துருக்கேன். அண்ட் காரத்துக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்துட்டு அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் வந்துட்டு ஒரு 4 என்னமோ வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அன்றைக்கி வந்து ஒரு செட்டு காலம் 2 செட்டு காலம் வாங்கிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அதை வதக்கிட்டு நம்ம வந்து இந்த கால் வேக வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து அப்படியே வந்து அந்த தண்ணியோடு வந்து ஊற்றிடணும் அதில். முடிஞ்சுது. அது நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கிட்டோம். அந்த மசாலா அந்த வெங்காயம் பச்சை மிளகாவோட சேர்ந்து கொதிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி வந்து அதில் கொட்டிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. பட்டு இட்லி இடியாப்பம் தோசைக்கெலாம் செம்ம காம்பினேஷனு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் பாயா தான் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்பப்போ செய்வேன் பாயா. பட் இந்த மாதிரி தீபாவளி டைம் அந்த மாதிரின்னும் போது கண்டிப்பாக வந்துட்டு இதுதான் இருக்கும். நான்வெஜ் டைமில் வந்துச்சுன்னா, இதே வெஜிடேரியன் சாப்பிட்ற டைமில் வந்துச்சுன்னா செய்ய மாட்டோம். சிம்பிளாக முடிச்சிடுவேன். இட்லி இடியாப்பம் இல்லை குருமா அந்த மாதிரி எதனா வச்சு வடக்கறி அந்த மாதிரி செஞ்சு முடிச்சிருவேன். இது வந்து நான்வெஜ் டைமில் தானே வந்தது, மண்டே அப்படின்றனால நாங்கள் சாப்பிடுவோம் அன்றைக்கி. ஸோ அதனால செம்மையாக வந்து சமைச்சாச்சு. ஸோ தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் மிக்சியில். அரை முடிக்கு மேலேயே வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு 3 பச்சை மிளகாய் வந்துட்டு கட் பண்ணி வந்துட்டு உடச்சி வந்து அப்படியே அதில் போட்டுக்கிறேன். ஏன்னா காரமே உங்களுக்கு அதுதான் அதில். ஸோ உடச்சக்கல்லை வந்துட்டு ஒரு 2-3 ஸ்பூன் வந்துட்டு உடச்சக்கல்லை வந்து சேர்த்துருக்கேன். அந்த திக்னஸ் கொடுக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் உடச்சக்கல்லை சேர்த்துக்கங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பாயா வந்துட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சமாக வந்து சோம்பு வந்து சேர்த்துருக்கேன் இப்போ. அவ்வளோதான். இதை வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டாக வந்துட்டு அரைச்சி நம்ம வந்து பாருங்கள் நல்லா அது வந்து குதித்து கொஞ்சம் எல்லா ஸ்மெல்லாம் ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. அந்த பச்சை மிளகா கலர்லாம் பாருங்கள் மேலே மாறி வந்துடுச்சு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதான். அரைச்ச பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம சேர்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். ஏன்னா தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் அப்படி கம்மியாகவே வந்து கொதிச்சா போதும். அந்த தேங்காயோட ஸ்மெல் பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நேரம் கொதிச்சிட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வந்துடும் ரொம்ப தேங்காயிலேருந்து. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அப்படி கொதிச்சிச்சுன்னா பெப்பர் பவுடர் போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான ஒரு ஆட்டுக்கால் பாயா வந்து சுட சுட ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அவ்வளோ பச்சை மிளகா சேர்த்தேன். எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. நாங்கள் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஜாஸ்தியாகவே சாப்பிடுவோம் காரம். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் வந்து ஒரு 2.5 ஸ்பூனுக்கு மேலேயே வந்துட்டு நல்லா வந்து சேர்த்துக்கிறேன். வெறுமனே கடாயில் வறுத்துட்டு அரைச்சி வச்சுருப்பேன். பெப்பர் பவுடர் எப்போவுமே மோஸ்ட்லி இருக்கும் வீட்டில். நான் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி கொஞ்சம் அப்படி சேர்த்துப்பேன். நல்லது இல்லையா, மிளகாத்தூளை விட பெப்பர் பவுடர் வந்துட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா மார்னிங் டிஃபனுக்கு வந்துட்டு அந்த இது ரெடி ஆகிடும். ஸோ எல்லாருக்குமே கொடுத்துட்டு நான் வந்து அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டேன். ஏன்னா இந்த வேலையும் இருக்கும்போது என்ன சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் மந்தமாயிருவேன். இவ்வளோத்தையும் என்னால் சமைக்க முடியாது. அடுத்தடுத்து வேலை அது ஒண்டி தான் இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு 3 பேருக்குமே பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு நான் வந்து கொஞ்சம் லேட்டாகவே தான் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஒரு 11 o'clock மேலே தான் அப்படி தான் டிஃபனே சாப்பிட்டேன். ஏன்னா பசங்க வந்து ரெடி ஆகிட்டு மாமியார் வீட்டுக்கு கொஞ்சம் போயிட்டு அப்படி வந்தாங்க. ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் காமிச்சிட்டு அப்படி வந்திருந்தாங்க. ஸோ நான் வந்து வேலை இருந்ததுனால சமைக்கிற வேலை இருந்ததுனால வீட்லேயே வந்து இருந்துட்டேன். இதெல்லாம் இல்லைனா நம்மளால் சமைக்க முடியாது. நம்மளும் போய்ட்டோம்னு வச்சுக்கோங்க, கிளம்பி வந்து சமைக்க லேட் ஆகிடும். அதனால வந்து கொஞ்சம் சாரி கேமரா இந்த மாதிரி ஃபோர்ஸில் வந்துடுச்சு. ஸோ மட்டன் குழம்பு தான் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குக்கர்லேயே வந்து கூட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் குழம்பு வந்து செஞ்சுட்ருக்கேன். அதுலேயும் ஹோல் கரம் மசாலா போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். அண்ட் வெங்காயம் இதுக்கு வந்து நல்லா ஒரு ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு இதுவும் வந்து ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நீங்கள் மோஸ்ட்லி மட்டன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக போடுங்க. ஏன்னா மட்டன் குழம்புல அந்த புளிப்பு வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அந்த மட்டனோட ஃப்ளேவரே வந்து அது இது பண்ணிவிடும், டேஸ்ட்டு வந்து இருக்காது. மட்டன் குழம்புக்கு மட்டும் கொஞ்சம் வெங்காயம் நீங்கள் போடுறீங்கன்னா அதை விட கம்மியாக வந்துட்டு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து லைட்டான ஒரு புளிப்பு தான் இருக்கணுமே தவிர நிறைய புளிப்பு வந்து வந்துடக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கம்மியாக தான் வந்து போட்டிருக்கேன். வெங்காயத்தை விட தக்காளி வந்து கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள். ஸோ கொஞ்சமாக தான் செய்கிறேன் நான் மட்டன் குழம்பு. ஏன்னா பாயாவும் இருக்குது இல்லையா. ஸோ நைட்டுக்கும் பாயா தான் கேட்பாங்க மோஸ்ட்லி. அந்த மாதிரி செய்யும் போது மட்டன் குழம்பு வந்து வேஸ்ட்டாக போயிடும். நெக்ஸ்ட் டே டியூஸ்டேன்றனால நாங்கள் நான்வெஜ்ஜும் எடுத்துக்க மாட்டோம். அன்றைக்கி வேஸ்ட்டாக போய்ட்டோன்றனால நான் கொஞ்சம் தான் வந்து நான் செஞ்சேன். அவ்வளோ வெரைட்டி வந்து இருந்தனாலும் நான் கொஞ்சமாக செஞ்சேன். அப்போ தான் வந்து திகட்டாமல் சாப்பிட முடியும் நம்மளால். ஸோ தக்காளியும் வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நல்லா அந்த ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறேன். அண்ட் குழம்பு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு நல்லா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நல்லா காரம் சாப்பிடுவோம். ஸோ ஒரு 4 ஸ்பூன் வந்துட்டு நிறைய போட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து கீறிட்டு சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் அப்படியே அந்த
கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படி வதக்கிட்டு மட்டன் எடுத்து போட்டு மூடி போட்டு குக்கரில் விசில் விட்டோன்னா மட்டன் குழம்பும் வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ மத்தியானம் லஞ்சுக்கு வந்து மட்டன் குழம்பு தான், மற்றபடி சைட் டிஷ்லாம் கொஞ்சம் நிறைய செஞ்சுருக்கேன். ஸோ அது வந்து அடுத்தடுத்து அப்படியே வந்துட்டே இருக்கும் லைனாக. பாருங்கள் நீங்களாம் எப்படி செலிப்ரேஷன் பண்ணீங்க, என்னென்ன செஞ்சீங்கன்னு வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பிளெயின் மிளகாத்தூள் இருக்கும்ல, அது கொஞ்சம் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். ஆச்சி பிளெயின் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் காரத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அண்ட் அவ்வளோதான். கழுவி வச்ச மட்டன் வந்து கொஞ்சம் எலும்பாக வந்து சேர்த்துக்கிறேன் மட்டன் குழம்புக்கு, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எலும்பு கொழுப்புலாம் வந்து போடும்போது மட்டன் குழம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து மோஸ்ட்லி அப்படி தான் பிடிக்கும். அந்த நல்லி அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால ஹஸ்பண்ட் வந்து கேட்டு வந்து வாங்கிட்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதுலேயே வந்துட்டு ஒரு 3-4 நல்லி வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தான் வைக்கிறேன். இது சின்ன குக்கர் தான், உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுது தெரில, குட்டியோண்டு குக்கர். கொஞ்சம் தான் கறி வந்து சேர்த்துருக்கேன். இது ஒரு 1/2 kgக்கும் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கறி. ஸோ கம்மியாக தான் சேர்த்தேன், ஏன்னா நிறைய வெரைட்டி இல்லையா, சாப்பிட முடியாது, மூஞ்ச லட்சமாக ஆகிடும் நம்மளுக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமான ஐட்டம் தான் வந்துட்டு செஞ்சுருந்தேன் நான். ஸோ அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் இப்படியே மூடி போட்டு அந்த மசாலா உள்ளே இறங்க விடுங்க. அதுக்கப்புறமா தண்ணி வந்து ஊற்றுங்க. இந்த மாதிரி மசாலா போடும்போது அது பாருங்கள், கொஞ்ச நாள் நானும் அப்படியே வந்து வச்சுட்டேன், அந்த மசாலா கொஞ்சம் இறங்கட்டும் அதில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் வந்து வச்சு எடுத்துட்டோன்னா சூப்பரான மட்டன் குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிடும். சிம்பிளான டிஷ்ஷு தான், பட் சூப்பராக இருக்கும். இதுவும் வந்துட்டு நீங்கள் இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்தையுமே வந்து வச்சுக்கலாம். ஸோ காரம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து காரம் வந்து சேர்த்துருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு குக்கர் விசில் போடுறதுக்கு முன்னாடி அதை செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு செக் பண்ணேன். கம்மியாக இருந்தது. ஸோ அதை சேர்த்துட்டு அவ்வளோதான், விசில் போட்டாச்சு, எடுத்துட்டேன் பாருங்கள். நல்லா ஒரு 4 விசில் தான் விட்டுருப்பேன். நல்லா சாஃப்டாக வந்து மட்டன் வந்து வெந்துருச்சு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நேரம் வந்துட்டு அடுப்பில் வந்து வச்சு நம்ம கொதிக்க விடணும். கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு பச்சை வாசனை போகணும். விசில் விட்டுட்டோன்றதுக்காக அப்படியே வந்து சாப்பிட முடியாது, இல்லைனா அதில் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும், ரா ஸ்மெல் வரும் கொஞ்சம். அதனால் கொஞ்ச நேரம் நான் வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடுறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறேன், ஈரல் செய்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஈரல் தான் செய்கிறேன். ஸோ கிட்னியும் ஈரலும் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ரெண்டுத்துலையுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டேன். மீதி வந்து அப்படியே வச்சுட்டு இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். ஏன்னா அதுவும் நிறைய இருந்தது இல்லையா, ஒரே டைமில் சாப்பிட முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வெங்காயம் வந்துட்டு ரொம்ப வந்து போடலை. எண்ணெயில் வந்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, கிராம்பு அப்படி தான் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண வெங்காயம் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். வச்சுருக்கேன் அந்த ஈரலையும் கிட்னியும் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மிளகாத்தூள் வந்து இதில் வந்து மிளகாத்தூள் காரம் வந்து கம்மியாக இருக்கணும். மஞ்சத்தூளுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சோண்டு. அண்ட் மிளகாத்தூள் வந்துட்டு இப்போ சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துக்கோங்க இந்த டைமில். சேர்த்துட்டு நீங்கள் பெப்பர் பவுடர் வந்து தான் இதில் ஜாஸ்தியாக இருக்கணும். இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா, ஆட்டோட பார்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து கிட்னிக்கு எல்லாம் ரொம்ப நல்லது சாப்பிடும்போது. அதனால் நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்து நீங்கள் செய்யும் போது அது இன்னமும் உடம்புக்கு நல்லது. வயிறு புண்ணுலாம் வந்துட்டு ஆறும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மிளகாத்தூள் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து ஹெல்த்தி கிடையாது உடம்புக்கு. பெப்பர் பவுடர் தான் ரொம்ப வந்து ஹெல்த்தி. பாருங்கள், நல்லா சுண்டி அந்த இதுவெல்லாம் வந்து சுருண்டுடுச்சு, உங்களுக்கு தெரியுதா, குட்டி குட்டியாக ஆகிடுச்சு பாருங்கள் அழகாக. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி கலர் வந்துடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா நல்லா ஒரு பெப்பர் பவுடர், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா பெப்பர் பவுடர் வந்து நல்லா ஒரு 1.5 ஸ்பூனுக்கு மேலேயே வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதுவும் ரெடி. கிட்னி அண்ட் ஈரல் ஃப்ரை ரெண்டும் சேர்த்து ஒரு ஃப்ரை சூப்பராக. அப்புறமா இதுவும் வந்துட்டு நீங்கள் ப்ளெயினாக ரசம் இல்லை கிளி சாம்பார்லாம் இருக்கும்ல, ப்ளெயின் சாம்பார் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக. ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கிரேவியாக செஞ்சேன்னா அதிலே போட்டு சாப்பிட்ருவார் சாப்பாடு, அந்தளவுக்கு பிடிக்கும் அவருக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். பசங்க தான் கொஞ்சமாக வச்சுப்பாங்க, இதெல்லாம் ரொம்ப வந்துட்டு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து 65 அந்த மாதிரி ஐட்டம்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து நல்லா வந்துட்டு நம்ம கருவேப்பிலை லாஸ்ட்டாக கொஞ்சம் கிள்ளி வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். கலரிட்டோன்னா முடிஞ்சுது. சூப்பராக வந்து எண்ணெய் பாருங்கள் நல்லா அப்படியே கலந்து தனியாக வந்துச்சு. இப்போ வந்து மட்டன் கபாப் வந்து செய்கிறேன். ஸோ குக்கர் வந்துட்டு அந்த குக்கர்லேயே மட்டன் குழம்பு வந்து மாற்றிட்டு வாஷ் பண்ணி அந்த குக்கர்லேயே வந்து வச்சுட்டேன், சும்மா அலசி. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து போட்டுக்கோங்க மட்டன் கபாபுக்கு, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். போன்லெஸ் வந்து எடுக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் போன் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, போன்லெஸ் வந்து எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இப்படி குட்டி குட்டியாக முறுமுறுன்னு இருக்கும் சாப்பிடும் போது. இதில் வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அண்ட் மஞ்சத்தூள் கொஞ்சம் வந்து சேர்த்துருக்கேன். ப்ளெயின் மிளகாத்தூள் இருக்கும்ல, அது வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூளும் வந்து சேர்த்து வந்து செய்யலாம், ப்ளெயின் மிளகாத்தூளும் சேர்த்து செய்யலாம். ரெண்டுமே ஒரு நல்ல ஃப்ளேவர் தான் கொடுக்கும். இப்போ வந்து எண்ணெய் வந்துட்டு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் வந்துட்டு நான் அதுலேயே வந்துட்டு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஏற்ற போகிறேன். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு அதுக்கு வந்து உப்பு கொஞ்சமாக தான் செய்கிறேன். இதுவும் வந்துட்டு ஒரு 1/4 kg தான் இருக்கும் மட்டன் நினைக்கிறேன், அதுக்கும் கம்மியாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சோண்டு தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு
குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து லேசாக வந்து விடுங்க, நிறைய வந்து இதில் விட்டுறக்கூடாது. ஏன்னா மட்டன் அப்படியே தண்ணி விடும் அதுவே கொஞ்சோண்டு இப்போது. அதனால் நம்ம இன்னும் நிறைய விட்டோம்னா, ஏன்னா இது சுண்டை வந்து வறுக்க போகிறோம். சுக்கா மாதிரி அப்படியே நல்லா மொறு மொறுன்னு வந்து வரும் கபாப்னா. அந்த மாதிரி வந்து வறுக்க போகிறோம். அதுக்காக நம்ம நிறைய தண்ணி விட்டுட்டோம்னா நல்லா இருக்காது. பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணி ஊற்றுனேன்னு உங்களுக்கே தெரியும். லைட்டாக தான் வந்து ஊற்றிருக்கேன், பட் தண்ணி இருக்கும் பாருங்கள். நான் விசில் விட்டு காமிக்கிறேன். ஒரு 4-5 விசில் விட்டுட்டு இப்போ எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் அங்கே பாருங்கள், தண்ணி அப்போவுமே வந்துட்டு தண்ணி அதில் நிற்கிது. ஸோ அடுப்பில் வச்சு நான் நல்லா வந்து அதை சுண்ட விட்டுடுவேன். சுண்ட விட்டு நம்ம அப்படியே சிம்லேயே வச்சு அதை வந்துட்டு நம்ம கலரி விட்டு நம்ம வந்து செஞ்சுட்டே இது பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ நல்லா வந்துட்டு ரோஸ்ட் ஆகி அந்த கலரே வந்து டார்க்கு நல்லா ஒரு ப்ரௌனாக வந்து வந்துடும். இப்போ எப்படி இருக்குது கலர், ஆனால் லாஸ்ட்டாக வந்து பாருங்கள் ஒரு மாதிரி நல்ல ஒரு ப்ரௌன் கலரு. இது பாருங்கள், இதில் இன்னமும் வந்து மாறும் பாருங்கள் கலரு. அதுதான் பதம். நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு சாப்பிட்லாம். இதுவுமே ஒரு வகையான டேஸ்ட்டாக இருக்கும். பட் எங்கள் வீட்டில் வந்துட்டு இன்னும் நல்லா மொறுன்னு தான் பிடிக்கும். அதை பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள், சூப்பராக. அவ்வளோதான், இதுதான் மெத்தடு, இதுதான் முடிஞ்சிச்சு. அது டிஷ்ஷு. மட்டன் கபாபும் ரெடி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்துட்டு சிக்கன் உப்பு கறி வந்து செய்கிறேன். இதுவும் செம்மையாக இருக்கும். இந்த டிஷ்ஷெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக. எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் வந்து சேர்க்குறேன். வேறு எதுவுமே இல்லை சேர்க்க தேவையில்ல. நீங்கள் இந்த ஹோல் கரம் மசாலாலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சீரகம் தான் இதில் மெயின் டிஷ்ஷு, மெயின் இதுவே. சீரகமும் அண்ட் காஞ்ச மிளகா வந்து சேர்க்குறேன். காஞ்ச மிளகா வந்துட்டு நான் ஒரு 6-7 காஞ்ச மிளகா வந்துட்டு நான் காரத்துக்கு வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது இதில் இப்போ வந்து பெப்பர் பவுடர்லாம் நான் போட மாட்டேன். பட் வெறும் சிக்கனில் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஐட்டமும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ சீரகம், எண்ணெயில் வந்துட்டு சீரகம் அண்டு காஞ்ச மிளகா வந்து ஒரு 7-8 காஞ்ச மிளகா வந்து சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. அண்ட் வெங்காயம், பொடிசாக கட் பண்ண வெங்காயம் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸாக இருந்தாக்கா ஒரு 2 வெங்காயம், ஒரு பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரே ஒரு வெங்காயம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா அது வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. வதக்கிட்டு கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் சிக்கன் வந்துட்டு சேர்க்கணும். அந்த மிளகாத்தூள் வந்துட்டு ப்ளெயின் மிளகாத்தூள் இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். ப்ளெயின் மிளகாத்தூள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். அந்த இப்போ வந்து சிக்கன் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். இதுக்குமே நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் கொழுப்பாக இதுவாக போடாதீங்க. ஐ மீன் அது என்ன சொல்லுவாங்க, மேலே தோல் அதெல்லாம் வந்து போடாதீங்க. இதுக்கு எலும்பு அண்டு போன்லெஸ் இருந்தாலும் இதுக்கு வந்து சூப்பராக இருக்குமே. நிஜமாவே போன்லெஸ்ஸும் போட்டுக்கலாம், வந்து எலும்பும் போட்டுக்கலாம். பட் என்னென்னா அந்த இதுவும் மட்டும் போட்டுறாதீங்க, கொழுப்பு அந்த மாதிரிலாம் வந்து போட்டுறாதீங்க. அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஏன்னா இதுவும் வந்துட்டு ரோஸ்ட்டாக தான் வந்து நம்ம வறுக்க போகிறோம். தண்ணிலாம் இல்லை ஊற்றவே தேவையில்லை நீங்கள். ஏன்னா தண்ணி வந்து நார்மலாகவே சிக்கன் நல்லா தண்ணி விடும், உங்களுக்கே தெரியும். அதனால் தண்ணி வந்து ஊற்றவே ஊற்றாதீங்க. இல்லை கொஞ்சம் கூட உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இது பேரே சிக்கன் உப்பு கறி தான். அதுக்காக உப்பு நிறைய போடுவீங்களான்னு கேட்காதீங்க. உப்பு கரெக்டாக தான் இருக்கும், பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ப்ளெயின் மிளகாத்தூள் வந்துட்டு நான் ஒரே ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா காஞ்ச மிளகா இருக்குது இல்லையா, காரம் வந்து நிறைய எடுத்துருன்றதுனால பார்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டு வந்து நீங்கள் குக் பண்ணணும். பட் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு, ரொம்ப நேரம் எடுக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் விட்டு எடுத்து பார்க்குறேன். அப்போயும் தண்ணி வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் பாருங்கள். இன்னமும் அதுக்கப்புறமாவும் திரும்பவும் தண்ணி விடும். இந்த மாதிரி மூடி போட்டு நீங்கள் வந்து நல்லா குக் பண்ணணும். அதுலேயே வந்து அது நல்லா வெந்து வரணும். தண்ணியே ஊற்றலைன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நான் தண்ணி ஊற்றாம தான் மூடி போட்டு இது பாருங்கள் செகண்ட் டைமாக வந்து நான் அது வந்து திறக்கிறேன். அது மாதிரி நடுவில் நீங்கள் திறந்து நீங்கள் கலரி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நல்லா வந்து அது ரோஸ்ட்டாக வந்துடுறது பாருங்கள். அவ்வளோதான், இதுதான் வந்து பதம். லாஸ்ட்டாக இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக ப்ரௌனாக வந்துடணும். அதுதான் வந்து டிஷ்ஷு. செம்மையாக இருக்கும், அதுவுமே சூப்பராக இருக்கும். அதுவும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டிஷ்ஷும் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், எது நல்லா இருந்தது நீங்கள் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள். நான் செஞ்சதில் நீங்கள் செஞ்சு பார்த்து எது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன், எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ வந்து எறா தொக்கு வந்து செஞ்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நான் வேறு எதுவுமே சேர்க்கல. வெறும் வெங்காயம் வந்துட்டு மிக்சியில் வந்துட்டு ஒரு 2-3 பல்ஸ் விட்டு நான் வந்து அரைச்சிட்டு பேஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து பேஸ்ட்டாக சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நம்ம கரம் மசாலாலாம் அதை வந்து சேர்க்கலை. நான் டைரெக்டாக எண்ணெய் அண்டு வெங்காயம் அரைச்சி சேர்த்துருக்கேன். அண்ட் தக்காளியுமே வந்து அரைச்சி தான் வந்து சேர்ப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த டைமில் வந்துட்டு சேர்த்துக்கேன். கொஞ்சமாக தாங்க செய்கிறேன். தொக்கு கூட வந்து நம்ம வீட்டில் யாருக்கும் அவ்வளோ பிடிக்காது. நான் தான் வந்து அந்த தொக்கு ஐட்டம்லாம் விரும்பி சாப்பிடுவேன். மட்டன் தொக்கா இருக்கட்டும், எறா தொக்கா இருக்கட்டும், அண்ட் சிக்கன் தொக்கா இருக்கட்டும், நான் தான் வந்து விரும்பி சாப்பிடுவேன். மற்றவங்க இவங்களாம் வந்து அந்த ரோஸ்ட் ஐட்டம் தான். இப்போ பண்ண பாருங்கள், மட்டன் கபாவோ இல்லை சிக்கன் உப்பு கறியோ அந்த மாதிரி ஐட்டம்னா இவங்க எல்லாருக்கும் ரொம்ப வந்து பிடிக்கும் நம்ம வீட்டில். ஸோ நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா தக்காளி வந்து அதே மாதிரி அரைச்சி வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்துட்டு ஒரு
2 சின்ன சின்ன வெங்காயமும் 2 சின்ன தக்காளி தான் வந்து சேர்த்துருப்பேன். ரொம்ப பெருசா இல்ல. ஏன்னா கொஞ்சமாக தானே ஐட்டம் செய்கிறோம். ஸோ அதனால் நிறைய இல்ல. ஸோ 2மே சேர்த்துட்டு நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி வந்துட்டு விட்டுக்கலாம். அந்த ஏன்னா இல்லைனா அந்த தக்காளி வெங்காயத்தோட அந்த ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும். அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால் நல்லா வந்து அதை வதக்கி வதக்கி வந்து விடணும். ஒரு மாதிரி அல்வா பதத்துக்கு வரணுங்க. அந்த தொக்கு வந்துட்டு நல்லா ஒரு மாதிரி அல்வா பதத்துக்கு பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி வதங்கி வரணும். ஸோ சுருண்டு வந்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அண்ட் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அதை வந்துட்டு ஒரு நல்லா ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. சேர்த்துட்டு நல்லா இதையும் வந்துட்டு கொஞ்சம் வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக இறா தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு இதில் நம்ம வந்து கொட்டிட்டு இறாவும் வந்து நார்மலாக தண்ணி விடும். அதனால் நிறைய தண்ணி வந்து விட்டுடாதீங்க இதுலேயுமே. அதுலேயே வந்துட்டு நீங்கள் நல்லா லைட்டாக தான் நானும் தண்ணி ஊற்றுவேன். அதை பாருங்கள் சும்மா அந்த மசாலா கொஞ்சம் இதுவாகிடக்கூடாது, அடி பிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி வந்து கலர்றத. ஸோ அந்த மசாலா வந்து கொஞ்சம் வந்துட்டு வேக விடுங்க. அது பாருங்கள் மசாலா வந்து நான் வேக விட்டுட்டு தான் அப்புறம் தான் இறாவை போடுறேன். உடனே வந்து இறாவை போட்டுறாதீங்க. மசாலா வந்து மூடி போட்டு குக் பண்ணுங்கள். அந்த ஊற்றுன தண்ணியும் வந்து சுண்டணும். சுண்டிட்ட உடனே அது இன்னும் தொக்கு மாதிரி ஆகிடும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் அதுக்கப்புறமா திறந்துட்டு நீங்கள் வந்து இறாவை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் இது பண்ணிவிட்டு லைட்டாக திரும்பவும் தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சமாக அது பாருங்கள், நீங்கள் உங்களுக்கே தெரியும் லைட்டாக தான் நான் ஊற்றிருக்கேன். நிறைய வந்து ஊற்றிடாதீங்க. ஏன்னா இறா வந்துட்டு ரொம்ப நேரம் வெந்துட்டாலும் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும், சாப்பிட நல்லா இருக்காது. ஒரு பதம் தான். உப்பு காரம் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான், கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நான் சாமிக்கு வைக்க மாட்டேன். மார்னிங் வந்து செஞ்சேன் இல்லைங்களா, அது மட்டும் தான் வந்து நான் சாமிக்கு வச்சேன். இட்லியும் பாயா மட்டும் தான் வந்து வச்சேன். ஸோ அது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஐட்டம், அதனால் நான் இது மட்டும் வந்து டேஸ்ட் பண்ணி செய்கிறேன். அதெல்லாம் அப்படியே அசால்ட்டாக வந்து செஞ்சுருவேன். ஸோ இப்போ வந்து அவ்வளோதான். அந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சுங்க இதில் இது வந்து செய்யும் போது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், வேறு பாத்திரத்துக்கு கொஞ்சம் மாற்றிட்டு நல்லா அது பாருங்கள் அல்வா மாதிரி இப்படி சுருண்டு வரணும். இதுதான் பதம் எறா தொக்குக்கு. லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து இறக்கிடணும். இந்த அல்வா பதத்துக்கு வரணுங்க. இதுதான் ஸ்டேஜ். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு சூப்பராக. இல்லைனா வந்து அந்த டேஸ்ட்டே வந்து நல்லா இருக்காது. பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல, பார்க்கும்போது அப்படியே டெம்ப்டிங்காக இருக்குது, செம்மையாக. அவ்வளோதான், அதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்கிறேன், ஐயோ இருங்க எனக்கே தெரியல என்ன செய்கிறேன்னு. சாரிங்க, முட்டை வந்து வேக வந்து வச்சுருந்தேன். ஸோ வெறுமனே வேக வந்து வச்சு அப்படியே வந்து கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அண்ட் இப்போ வந்து பெப்பர் பவுடர் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா பெப்பர் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தான் வந்து நான் முட்டையை வேக வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இதில் வந்து லைட்டாக அந்த மிளகாத்தூளுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ சும்மா இதை வந்துட்டு இப்படி கொஞ்சமாக அப்படியே கலரிட்டு, முட்டை வந்து ஆல்ரெடி ஒரு 5 முட்டையை நம்ம வந்து வேக வச்சுருந்தேன். அது அப்படியே வெறும் வேக வச்சு பாயில் பண்ணி மட்டும் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், பிடிக்காதுல்ல. இந்த மாதிரி ப்ளெயினாக கொடுத்தா பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் காரம் உப்பெல்லாம் வந்துட்டு அதில் உள்ளே இறங்கும் போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு தனியாக சாப்பிடும் போது. ஸோ இந்த மாதிரி ஸ்லிட் போட்டுக்கிறேன், நடுவில் கீறிட்டு நான் அப்படியே வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அதிலேயே வச்சு கொஞ்சம் அப்படியே வதக்கணுன்னா உள்ளே வந்துட்டு காரம்லாம் வந்து இறங்கிடும். சூப்பராக இருக்கும் இதுவும் டேஸ்ட்டாக. ஸோ எறா தொக்கும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய டிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத்தனை ஐட்டம் செய்கிறனால தாங்க முன்னாடி நாளே வந்து அந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் வந்துட்டு நான் பண்ணிட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது குழம்பு வைக்கிறதுலாம் நான் ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் வந்துட்டு பண்ணலை. இதெல்லாம் வந்துட்டு தீபாவளி அன்னைக்கு மார்னிங் வந்து இட்லி பாயாலாம் செஞ்சு முடிச்சு நான் அப்படியே சைமல்டேனியஸாக அப்படியே இந்த வேலையும் பார்த்துட்டே இருந்தேன். சாப்பாடு செய்கிறது இதெல்லாம் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்து தான் அந்த சைடில் வந்து அதையும் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து இதையும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம வதக்கிட்டு அப்படியே அதுலேயே வந்து அந்த காரத்தோடையே கொஞ்சம் இது பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இல்லை, கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி போட்டுறாதீங்க, கருவேப்பிலை மட்டும் சேருங்க. கருவேப்பிலை சேர்த்து, ஏன்னா கருவேப்பிலையோட ஃப்ளேவரே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரோஸ்ட் ஐட்டமுக்குலாம் கருவேப்பிலை தான் வந்து பெஸ்ட்டு. கொத்தமல்லி வந்து சேர்க்கக்கூடாது. தொக்கு பதத்துக்குனா வந்துட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இல்லைனா அந்த இதுவே மாறிடும். அவ்வளோதான். ஃபைனலாக வந்துட்டு இந்த பக்கம் சிக்கன் வறுத்துட்ருக்கேன், இந்த பக்கம் வந்து மீன் வறுத்துட்ருக்கேன். சாப்பிட போகிறோம். ஸோ அந்த டைமில் மட்டும் தான் இதெல்லாம் வந்து நான் வறுக்கிறேன். அப்புறமா எறா கொஞ்சம் வந்து வறுத்துக்கிறேன். எறா 65, சிக்கன் 65, மீன் 2மே வந்து 2 ஸ்டவ்வில் வந்துட்டு வறுத்துட்ருக்கேன். அவ்வளோதாங்க டிஷ்ஷு. இதுதான் செஞ்சேன் நான் அன்றைக்கி தீபாவளிக்கு. நீங்களாம் எப்படி செலப்ரேஷன் பண்ணீங்க, என்னென்னலாம் வந்து செஞ்சீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஸோ சாப்பிட உக்காந்தாச்சு. எல்லாருமே லைனாக உட்காந்துட்ருக்காங்க பசங்க. என் பொண்ணு வீடியோ எடுத்துகிட்ருக்கு, என் பையனும் உட்காந்துட்டான் பக்கத்தில். ஸோ ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கு வீட்டு தலைவர் தானே முக்கியம். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பரிமாறிட்டு அதுக்கப்புறமா பிள்ளைகளுக்கு பரிமாறிட்டு நானும் வந்து லாஸ்ட்டாக வந்து உட்காந்து சாப்பிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வீட் வைக்கணுமேன்றதுக்காக குலோப்ஜாம் வந்து முன்னாடி நாள் செஞ்ச குலோப்ஜாம் வந்து வச்சுட்டேன். அண்ட் சாதம் வந்து போட்டாச்சு. சிக்கன் 65 வந்துட்டு வச்சுருக்கேன் இப்போது. எல்லாம் அப்புறம் எறாவா, ஆமாம் எறா 65 வந்து வைக்கிறேன் இப்போது. நெக்ஸ்ட்டு என்ன,
பார்த்தா தான் எனக்கே தெரியும். மீன் வறுவல் வந்துட்டு ஒரு 2 பீஸ் வந்து வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஈரல் வந்து வைக்கிறேன். ஈரல் ரோஸ்ட் வந்து கொஞ்சமாக. ஈரல் வந்து சாப்பிடும்போது ஒரு வாட்டி சூடு பண்ணிக்கோங்க. அதை வந்து ஆறி போய் அப்படி சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி சாப்பிட்டா தான் நல்லாவே இருக்கும். அது அப்படி தான் சாப்பிடணும், ஈரல் மட்டும் எப்போவுமே. ஸோ சிக்கன் உப்பு கறி இதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ அதுவும் வந்து ரெடி. அண்டு முட்டை. அப்புறமா இது வந்து மட்டன் கபாப் சொன்னோம் இல்லையா, அது. அண்ட் எறா தொக்கு ஃபைனலாக. அவ்வளோதாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 ஐட்டம் நினைக்கிறேன். ஆமாம், மட்டன் குழம்போடு சேர்த்து 9 ஐட்டம். சாப்பாடோடு சேர்த்து 10. சாப்பாடு மட்டும் ஏன் மிஸ் பண்ணணும்? அதுவும் நான் தானே செஞ்சேன். ஸோ சாப்பாடோடு சேர்த்து 10 ஐட்டம். ஸோ 10 ஐட்டம் நல்லபடியாக அன்றைக்கி செஞ்சு வந்து சூப்பராக வந்து சாமியும் கும்பிட்டாச்சு அன்றைக்கி. ஸோ குலோப் ஜாமுன் செம்ம சாஃப்ட்டாக வந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.